நேசன் உயிர்ப்பு விண்ணை திறக்கும். நேசன் உயிர்ப்பு விண்ணை திறக்கும். அன்பை அறிவது தவக்காலம், தன்னை தருவது தவக்காலம். மனம் போல் வாழும் மனிதர்களை மனம் திரும்ப செய்வது தவக்காலம். திருந்த செய்வது தவக்காலம். தரணிக்கு பிறந்தவர் விண்ணின் சுதன், அதை தரணிக்கு சொல்லுது சாம்பல் புதன். தந்தை மகன் தூய ஆவியில் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்துவதாக. ஆமென். இந்த காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோடு இருக்கும் யாவரும் அன்பின் இறை மக்களே, நான் எப்படி செய்தேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். ஒரு ஆசிரியர் ஒருவர் மாணவருக்கு பாடம் கற்பித்து கொடுக்கிறார். கற்பித்து விட்டு வீட்டு பாடம் கொடுத்து அனுப்புகிறார். அந்த வீட்டு பாடத்தை அடுத்த நாள் அவன் செய்து வர வேண்டும். ஆனால் அவன் செய்யவில்லை. அது வந்தபோது அவனை அந்த வீட்டு பாடம் செய்ய வைக்க வேண்டும் என்று சொல்லி அவனை தண்டனை கொடுப்பது போல அவனை மீண்டுமாக வகுப்பறையில் வைத்து எழுத வைக்கிறார் அந்த பாடத்தை, அந்த வேலையை. அப்படி எழுத வைக்கும் பொழுது அந்த மாணவன் வருத்தப்படுகிறான், சஞ்சலப்படுகிறான். அன்பான இறை மக்களே, இன்றைக்கும் கூட இந்த சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற உண்மையான காரியம், ஒருவர் செய்வதைப் போல மற்றவர் செய்ய வேண்டும் என்பது இந்த உலகத்தின் இயல்பு அல்ல. எனக்கென்று ஒரு சுய புத்தி, சுயநலம் இருக்கிறது, சுய ஆற்றல் இருக்கிறது, சுய பலம் இருக்கிறது. அவற்றை விட்டு நான் ஏன் அவரைப் போல செய்ய வேண்டும்? இது உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு உலக பிரகாரமான வாழ்க்கையில் இருக்கிற அறிவும் ஆற்றலும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாதிரியை கடவுள் வைத்திருக்கிறார். இங்கே கிதியோன் தன்னுடைய இஸ்ரவேல் மக்களை அழைத்து அவன் சொல்லுகிறான், நான் பாளையத்திலே எப்படி இருந்து செய்தேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நான் செய்வதைப் போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய மரணத்தை குறிக்கும் முன்பாக சீடர்களுடைய கால்களை கழுவுகிறார். கால்களை கழுவும்போது அவர்களில் சீடர்களில் ஒருவன் எழுந்திருந்து, கடவுளே, நீர் என் கால்களை கழுவக்கூடாது. இது பொய் சாட்சியின் முதல் காரியம். அந்த மனிதன்தான் இயேசுவை மறுதளித்தான், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை மறுதளித்தான். இன்றைக்கு நீங்களும் நானும், ஐயா, நீங்கள் செய்வதைப் போல நான் செய்கிறேன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை மாத்திரம்தான் செய்வேன், வேறு எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதரிடம் ஒரு வேலையை சொன்னால் அவர் என்ன செய்வார்? செய்வேன் என்று சொல்லவும் மாட்டார், செய்ய மாட்டேன் என்று சொல்ல மாட்டார். ஆனால் அமைதியாக இருப்பார். ஒரே வார்த்தை சொல்லுவார். எதற்கெடுத்தாலும் எப்பொழுதும் அவர் சொல்லுகின்ற வார்த்தை செய்து விடுவோம். ஆனால் அவருடைய பின் காரியங்களை, செயல்களை பார்க்கும்போது அந்த காரியத்தில் இருக்கின்ற விளைவு எவ்வளவு மோசமான விளைவு. கர்த்தருக்கு பணிகின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற நீங்களும் நானும் நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் யார் செய்கிறார்களோ, அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ செய்கிறார்களோ அவற்றின்படி செய்வதற்கு கடமைப்பட்டவர்கள் விசுவாசிகள். கடவுளின் அடியார்கள் சொல்லுகிற வார்த்தைகளின்படி, அவர்கள் செய்கின்ற செயல்களின்படி பின்பற்றுகிறவர்களும் செயல்படுகிறவர்களும் தான் விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கு மாறாக பார்க்கும்போது, அன்பான இறை மக்களே, ஆதி திருச்சபையிலே பவுல் பர்னபாவிடம் ஏற்பட்ட முரண்பாடு அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கலாம்.
இரண்டாவது மிஷனரி பயணத்திலே பர்னபா மார்க்குவை உதவிக்கு தன்னுடன் அழைத்துச் செல்லும் பொழுது அழைத்து செல்ல பரிந்துரைக்கிறார், சிபார்சு செய்கிறார். ஆனால் பவுலோ அதை எதிர்த்தார். இதன் நிமித்தம் இருவருடைய கருத்து வேறுபாடு. இன்றைக்கு இதுபோல தான், நீங்கள் சொல்வதை நான் என்ன கேட்க வேண்டும், நான் உங்கள் அடிமையா என்று கேட்கின்ற பணியாளர்களை, எஜமானர்களை, பெரியவர்களை பார்க்கும். நான் என்ன உங்களுக்கு அடிமையா? அன்பான இறை மக்களே, இங்கே கிதியோன் சொல்லுகிறார் இஸ்ரவேல் மக்களை, நான் எப்படி பாளையத்திலே உங்கள் முன்பாக செய்தவனோ அப்படியே நான் சொல்லுகிறபடி செய்யுங்கள், நான் சொல்கிறபடி செய்யுங்கள், நான் செய்யும்படி செய்யுங்கள், நான் செய்கிறதை செய்யுங்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு நம்முடைய அனுதின ஜீவியத்தில் அன்புக்குரிய இறை மக்களே, எத்தனை நாள் நாம் கடவுள் ஊழியக்காரர்கள் நமக்கு அனுப்பப்பட்டார்கள், பிரசங்கித்தார்கள், அவர்களிடத்தில் நாம் விசுவாசியாக செயல்படுகிறோம். நம்முடைய பணிகளை எவ்வளவு செவ்வனை செய்திருக்கிறோம், நேர்மையாய் செய்திருக்கிறோம், சற்று யோசித்து பார்க்கலாம். அந்த சிந்தையோடு இந்த நாளை வெற்றிகரமாக நடத்த எல்லாம் உள்ள கடவுள் உங்களுக்கும் எனக்கும் துணை செய்து காப்பாராக. செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சாமி, இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நீர் செய்கிறதைப் போல நாங்களும் செய்ய ஆண்டவரே இந்த நாளில் கற்றுக் கொடுத்த சிந்தனைக்காக நன்றி. அவர் செய்வதை நான் ஏன் செய்ய வேண்டும்? எனக்கென்று ஒரு சுய ஆற்றல், சுய புத்தி இருக்கிறது. நான் அது உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நீ செய்யலாம். ஆனால் கடவுள் காரியத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து உருவாக்கி பயிற்சி கொடுத்து இந்த மக்களை நடத்து என்று சொல்லி அழைத்து அனுப்புகிறார். அவர்களுடைய சொல்லுக்கும் அவருடைய செயலுக்கு பின்பற்றுகிறவர்களாக, சொல்லுக்கு கீழ்ப்படிகளாக